கனிமொழியின் மூலம் திமுகவை உடைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாய வலைகள் தொடங்கி இருக்கிறதா? வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கனிமொழியின் மூலம் திமுகவை எப்படியாவது பார்த்தீங்கன்னா உடைக்க அதிகாரபூர்வத்தை பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த ஒரு சிறந்த திட்டத்தை ஒன்றை பார்த்தீங்கன்னா போட்டுக்கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் கனிமொழியின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க முடியுமா அப்படின்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உடைக்க முடியும். ஏக்நாத் ஷிண்டே எப்படி உதவினாரோ அல்லது மற்றவர்கள் எப்படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு உதவினார்களோ அதே போல எங்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா RSS மட்டுமே மையமாக வைத்துக்கொண்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன ஆனாங்கன்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னே நினைக்கிற நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கனிமொழியுடைய அனைத்து விதமான அந்த ஊழல் வழக்குகளுமே தற்போது கலரப்படுவதற்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிகுந்த அதிகமாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கனிமொழியின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீங்கன்னா உடைக்க சில விதமான சதித்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அரங்கேறப்பட்டு கொண்டு வருவதாக நமக்கு தகவல்கள் என்பது தற்போதே ஏறத்தாழ கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கனிமொழியை பொறுத்த வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு சாதாரணமா எடை போற்றாதீங்க. மிக மிக முக்கியமான ஒரு தலைவர் என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு பலமுறை சொல்றேன். கனிமொழி சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. கனிமொழியை மட்டுமே வைத்து திமுகவை மீண்டும் மீள் உருவாக்கம் செய்ய முடியும். ஓகேங்களா? அந்த அளவிற்கு உதயநிதியை காட்டிலும் சற்று பவர்ஃபுல்லான ஒரு தலைவராக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தில் கனிமொழி அவர்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தென்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மளால பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கனிமொழியின் மூலம் திமுகவை உடைக்க சதித்திட்டம் அப்படின்றது நடைபெற்று கொண்டு வருவதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கனிமொழியின் மூலம் நிறைய விதமான மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நிறைய விதமான அறிவிப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விதமான டிஸ்கஷனும் பண்ண போகிறோம். கனிமொழியின் மூலம் தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க, நம்முடைய திமுகவை உடைக்க சதித்திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்யுமாயின் நிச்சயமாக நம்ம அதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால வீடியோவை தொடர்